சுப கிரகங்கள் வலுத்தால் யோகம் தான் சொல்லியிருக்கான். ஆனால் 8 குடையவன் 8இல் கெட்டு போனால் விபரீத ராஜயோகமாமா. ஸோ 6ஆம் அதிபதி கெட்டு போனவங்களை பற்றி பேச்சே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நோய் வராது, கடன் வராது, வழக்கு வராது, பிரச்சனை வராது. அவங்களுடைய அணுகுமுறையும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் 6ஆம் அதிபதி கெடாமல் வலுத்திருந்தால் சாதாரணமாக கோவப்படுவான். இட்லி சூடாக இருக்குன்னு கோவப்படுவான், ஆறி இருந்தாலும் கோவப்படுவான். அது மாதிரி இந்த ரணம், ருணம், ரோகம், சத்ரு ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 6ஆம் இடம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் 6ஆம் இடம் மாறுபடும். மேச லக்னத்துக்கு கன்னி, ரிஷப லக்னத்துக்கு துலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறுபடும். அந்த கிரகங்கள் கெட்டால்தான் யோகம். அது சுபத்துவம் பெறக்கூடாது, அது வலு பெறக்கூடாது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் தெளிவாக பாருங்கள். என்ன பார்க்குறீங்கன்னா 6ஆம் அதிபதி பலம் பெறக்கூடாது. அப்படின்னா என்ன? ஆட்சி உச்சம் பெற்று, மூலத்திரிகோணம் பெற்று, சுப வீடுகளில் இருந்து சுபர் பார்வை பெற்றால் கடன் வரப்போகுதுன்னு அர்த்தம்.